ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டெய்லரிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, ஒரு கிளாத்தை நம்ம 4 ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ண பக்கம் நமக்கு டைரெக்ஷனாக இருக்கவும், ஓப்பன் பக்கம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு நான் கீழே சமமாக கோடி கிழிச்சிக்கிறேன். அப்புறம் கை போர்ஷனை நல்லா இது பண்ணிவிட்டு கோடி கிழிச்சிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, ஆம் ஹோலு கீழே பாயிண்ட்டு ரெண்டத்தையும் நல்லா மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் கை ஜாயிண்ட்டு அதையும் மார்க் பண்ணிக்கிறோம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஆம் ஹோலை அப்படியே வச்சு அதை எடுத்துகிட்டு அப்படியே மார்க் பண்ணிகிட்டே போகிறேன். அதை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிறேன். அதேமாரியே சென்ட்ரையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா, அதை அப்படியே என்ன பண்ணணுன்னாக்கா, துணியை எடுத்து நல்லா இன்னும் அந்த அடுத்த பக்கமும் என்ன பண்ணுறோம், தட்டினோம்னா அந்த மார்க் கீழே அதில் பதியும். அப்படி பதிஞ்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த பக்கம் எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணோமே அதே மாதிரியே அதோட ஆப்போசிட்டு சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சு கை ஜாயிண்ட்டையும் ஆம் ஹோலையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதையும் மார்க் பண்ணி நான் கையை அப்படியே வரைஞ்சிக்கிறேன். சென்ட்ரு பாயிண்ட்டை நல்லா கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதை என்ன பண்ணணுன்னாக்கா, அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம 4ஆம் அடித்ததில் ஒரு பக்கத்தில் போட்டிருக்கோம். இப்போ 2வது பக்கத்தில் என்ன பண்ணுறோம், அதையும் எடுத்து அப்படியே நம்ம தட்டி விட்டுறேன். அந்த தட்டினது அந்த பக்கம் பதிஞ்சிடும். அதையே அப்படியே என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம வரைஞ்சிடலாம். சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டு ஆம் ஹோலு கை ஜாயிண்ட்டு அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது நான் கரெக்டான அளவு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ரெடி அளவு நான் தைக்கிறதுக்கான இடம் விட்டு நான் மார்க் பண்ணலை. இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டும் போது நம்ம கைக்கு இடம் விட்டு நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நான் பேக் போர்ஷன் எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னாக்கா, முதல்ல கீழே ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஜாக்கெட் 4 ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு கழுத்து, நெக்கு, ஷோல்ட்ரு, ஆம் ஹோலு, சைடு பாயிண்ட்டு எல்லாமே நான் கரெக்டான அளவாக மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்ட்ரு கோடு கிழிச்சிட்டு கை ஜாயிண்ட் ஆம் ஹோல் மார்க் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம சைடு அளவே நான் ஜாயின் போட்டுக்கிறேன். ஏன்னாக்கா நமக்கு கரெக்டான அளவு வரணுன்றதுக்காக ரவுண்டு கழுத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ரவுண்ட் கழுத்து தான் வேணும்னு சொல்லிவிட்டு இது அப்படியே என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம இன்னொரு பக்கத்தில் எடுத்து நம்ம மார்க் அப்படியே தட்டினோம்னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட் கரெக்டாக நம்மளுக்கு மார்க் ஆகும். சாக் பீஸ் நான் மாவு சாக் பீஸாக இருந்தால் கரெக்டாக விழும் அந்த பக்கம். சில சாக் பீஸ் நார்மலாக அது என்ன ஆகுனாக்கா பதியாது. அதனால் நம்ம பார்த்து மார்க் பண்ணிக்கணும். இது இந்த பக்கம் பதிஞ்சிருச்சா, அதை அப்படியே என்ன பண்ணேன், நான் ட்ராயிங் பண்ணிக்கிறேன். நீங்கள் அச்சா மார்க் பண்ணாலும் என்ன பண்ணுங்கள், ஒரு கூடாவே மார்க் பண்ணுங்கள். 2-3 கூடனா நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு குழப்பம். அதனால் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுவோம். நடு பாயிண்ட்டை எப்போதுமே சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே கையும் மார்க் பண்ணிடலாம். அதேமாரி ஷோல்டருக்கு நேராக நம்ம பிடிக்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது நான் காட்டலை. அப்படியே என்ன பண்ணேன், அதே அளவு வச்சு ஷோல்டரை நான் அந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்ட்ரு கை ஜாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜாக்கெட் வச்சு முன் கழுத்து அளவு அப்படியே நான் வரைஞ்சிக்கிறேன். எந்த அளவுன்னு வரைஞ்சிட்டோம்னா அந்த அளவு மட்டும், அவ்வளோதான் முன் கழுத்து ஜாயிண்ட்டு. இதில் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு விட்டுட்டு கழுத்துக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். இது ஃப்ரண்ட்டு, பேக்கு, கை பீஸு நம்மளுக்கு மார்க்கிங் அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.